கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா ஜெயமோ கர்த்தரால் வரும். இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் ஜெயத்தை விரும்புகிறாங்க. ஆனால் அந்த ஜெயம் யாரிடத்துலேருந்து வரும்னா அது கர்த்தரிடத்துலேருந்து வரும். ரெண்டு பகுதி இருக்குது. ஒன்று உங்களுடைய பகுதி, ஒன்று என்னுடைய பகுதி, இன்னொன்று தேவனுடைய பகுதி. நான் சரியாக இருந்தால் எனக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பான். நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பான். எப்போ? நீதிமொழிகள் 21:31 சொல்லுகிறது, குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீங்களும் நானும் ஆயத்தமாக இல்லைன்னா எப்படி ஆண்டவரால் ஜெயத்தை கொடுக்க முடியும்? பரிசுத்தம் என்கிற ஆயத்தம், தகுதி என்கிற ஆயத்தம், தன்மை என்கிற ஆயத்தம், நிறைய காரியம், விசுவாசம் என்கிற ஆயத்தம். நீங்கள் எதிலெல்லாம் ஆயத்தப்படணுமோ அதில் ஆயத்தப்படுங்க. எதெல்லாம் ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கணுமோ அதில் ஜெயத்தை கொடுப்பா. ஜெயம் கர்த்தரால் வரும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, யாருமே தோற்று போகிறத விரும்புகிறது இல்லை, ஜெயிக்கணும். ஒரு மனிதனை கர்த்தர் படைத்ததுடைய நோக்கம் உங்களுக்கு தெரியுமா? பிசாசை ஜெயிக்கணும் தான் படைச்சார். ஆதாம் ஏவாளை தேவன் படைத்ததுடைய நோக்கம் பிசாசை ஜெயிக்கணும். கவனிச்சா நல்லா புரியும். ஏதேன் தோட்டத்தினுடைய மைய பகுதியில் ஜீவ விருட்சத்தின் கனி, அதன் அருகாமையில் நன்மை தீமை அறியத்தக்க கனி. இப்போ ஆண்டவர் சொன்னார், நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். ஆனால் ஆண்டவர் எதற்காக அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை வச்சால் தெரியுமா? பிசாசு மனுஷன் ஜெயிக்கிறானா என்று பார்க்க. ஆனால் பிசாசு தந்திரமாக ஏவாளை வஞ்சித்தது. ஆதாமும் அந்த வலையில் விழுந்தான். 2 பேர் சேர்ந்து பிசாசு இடத்துல தோற்று போனாங்க. இப்போது தேவனாய் கர்த்தர் ஆதாம் ஏவாள் மேல் கோபம் அடைந்து ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தை விட்டே துரத்திட்டார். இப்போ வெளிப்படுத்தலுக்கு வாங்க. வெளிப்படுத்தல் 2:7, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுத. அப்போது ஆண்டவர் ஆதாம் ஏவாள் ஜெயிச்சா ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுக்கறதுக்காக தான் வச்சுருந்தாங்க. ஆனால் ஆதாம் ஏவாள் தோற்று போயிட்டாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, எத்தனை வேதனை அடைந்திருப்பார். அதுதான் நான் சொன்னேன், 2 பேர் பகுதி. ஒன்று உங்களுடைய பகுதி, இன்னொன்று கர்த்தருடைய பகுதி. இப்போ ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எதில் நான் குறையாக இருக்கிறேன்? பிசாசை ஜெயிக்கிறதுக்கு, பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு, உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு, சோதனையை ஜெயிக்கிறதுக்கு, வேதனைகளை ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன காரியத்தில் குறையாக இருக்கிறேன்? நான் எதில் ஆயத்தமாகணும்? ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவான் நிச்சயமாக. அவியானவர் சொல்கிறத நான் சொல்லட்டுமா? எந்த இடத்துலலாம் தோற்று போனீங்களோ, எந்த சூழ்நிலையில் தோற்று போனீங்களோ, எந்தெந்த காரியத்தில் தோற்று போனீங்களோ அத்தனையிலும் கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே சொன்னார், யோவான் 16:33, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். 1 யோவான் 5:3-4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்களும் நானும் தேவனால் மறுபடியும் பிறந்திருப்போமானால் நிச்சயமாக உலகத்தை, பிசாச, பாவத்தை ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தில் எல்லா காரியத்தையும் ஜெயிக்க முடியும். ஒன்றே ஒன்று, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ அந்த விசுவாசத்தில் நம்ம ஆயத்தமாகணும். விசுவாசத்தில் ஆயத்தமாங்க, ஜெயம் உங்களை தேடி வரும். ஜெயமோ கர்த்தரிடத்திலிருந்து வரும், உங்களை தேடி வரும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஜெயத்தை கொடுத்துரு. யார் யார் என்னென்ன காரியத்தில் தோற்று போனாங்களோ அதே காரியத்தில் மறுபடியும் ஜெயம் எடுக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.
ஜெயமோ கர்த்தரால் வரும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.